அண்மை செய்தி சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் பழமை வாய்ந்த மரம் சாய்ந்து விழுந்ததில் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரம் விழுந்த விபத்தில் டூ வீலர்கள் சேதமடைந்துள்ளது. மழைநீர் வடிகால் கால்வாய் தோண்டும் பணியின் போது மரம் சாய்ந்து விழுந்ததால் டூ வீலர்கள் சேதமடைந்திருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான முழு விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் தர கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது மரம் விழுந்த விபத்தில் டூ வீலர்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து எப்போது நேரிட்டது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சைதாப்பேட்டை முழுவதும் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4.5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக இந்த இடங்கள்ல ஆமை வேகத்தில் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சென்னை 142 சைதாப்பேட்டை 142வது வார்டு கோவிந்தன் சாலையில் நேற்று காலை முதல் இந்த பணியானது நடைபெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை சரியாக 3 மணி அளவில் அந்த மழை கோவிந்தன் சாலையில் புல்டோசர் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது மழைநீர் கால்வாய்க்காக. அப்போது 50 ஆண்டு பழமை வாய்ந்த தூங்குமூஞ்சி மரம் வேருடன் சாய்ந்திருக்கிறது. இந்த மரம் இருக்கும் பகுதியில் மழைநீர் கால்வாய் பணிகள் வேறு இடத்தில் அமைக்க வேண்டும். ஆனால் சென்னை மாநகராட்சி நிர்வாகமும் ஒப்பந்தம் எடுக்கக்கூடிய நிறுவனங்களும் அதை கண்டுகொள்ளாமல் மழைநீர் கால்வாயை பழமை வாய்ந்த மரங்கள் இருக்கும் பகுதியில் தோண்டி வருகிறார்கள். இதன் காரணமாகவே அந்த 50 ஆண்டு பழமை வாய்ந்த மரம் வேருடன் சாய்ந்திருக்கிறது. இந்த சாய்ந்ததால் அங்கே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி மீது விழுந்திருக்கிறது. லாரி முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. அதே போல அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. மரத்தை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த கோவிந்தன் சாலை தியாகராய நகர் சிஐடி காலனிக்கு இந்த கோவிந்தன் வழியாக தான் செல்ல வேண்டும். தற்போது அந்த சாலையானது முழுவதுமாக போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மரத்தை அகற்றும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பிரியங்கா. ராம்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.